வெல்கம் காய்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 குரூப் 4 நியூ சிலபஸில் அழகு 6 வந்து பார்த்தோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அழகு 5 தான் பார்க்க போகிறோம். அழகு 5ல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 10லிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக நம்ம படிக்கணும். படிச்சுட்டு கீழே 4 கொஷின் வந்து கேட்பாங்க. அந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அதுதான் என்ன அப்படின்னா 10லிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி அழகு 7 அழகு 6 நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அழகு 5. சரிங்களா? நிறைய இருக்கும், நம்ம பாட்டாக வந்து பார்க்கலாம். சரி, ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 6th to 12th நியூ தமிழ் இருக்கும். 7th 8th 9th ஓல்டு தமிழில் வந்து இருக்கும். 7th 8th 9th ஓல்டு தமிழில் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 வந்து படிக்கலாம். 10 படிச்சுட்டு கீழே 4 கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம போடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 10 படிக்கலாமா? கீழ்காணும் 10 படித்து வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிக்கலாமா? விரிவான கருத்தை சுருங்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சரிங்களா? சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல்நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது. சரிங்களா? இப்போ 10 கொடுத்துட்டாங்க. 10 வந்து நம்ம படிச்சிட்டோம். 10 படிச்சுட்டு இப்போ கீழே நம்ம கேள்வி பார்க்குறோம். சரிங்களா? ஒரு பழமொழி கொடுத்து சுத்தம் சோறு போடும். நம்ம சுத்தமாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த நோயுமே இல்லை, நம்ம நீண்ட நாள் வந்து வாடலாம். ஓகேவா? அதுதான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, பழமொழியோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பழமொழியோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியோட சிறப்பு. பார்த்தோமா? விரிவான கருத்தை சுருக்கி சொல்கிறது தான் பழமொழியோட சிறப்பு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. அடுத்தது, நோயற்ற வாழ்வை தருவது என்ன அப்படின்னா சுத்தம் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நோயற்ற வாழ்வை தரும். நோயற்ற வாழ்வை தருவது என்ன? சுத்தம். சரிங்களா? இப்படி தான் பேராகிராஃப் படிக்கிறீங்க. பேராகிராஃப் படிச்சுட்டு என்ன பண்ணணும்? கீழே நீங்கள் ஆப்ஷனை போடணும். அடுத்தது, உடல் நலமே டேஸ் அடிப்படை. சரிங்களா? உடல் நலமே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உடல் நலமே எதுக்கு அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அடுத்தது, உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை? நம்ம உழைத்து தேடினோம் அப்படின்னா அந்த பொருளால் நம்ம என்னென்ன பெறுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. உணவு, உடை, உறைவிடம். சரிங்களா? உணவு, உடை, உறைவிடம். உணவு, உடை, இந்த மாதிரி தான் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு நம்மளை என்ன பண்ணுவாங்க? கீழே கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. அடுத்தது, இந்த 10க்கு பொருத்தமான தலைப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த 10க்கு நம்ம பொருத்தமான தலைப்பு என்ன பண்ணலாம்? சுத்தம். சுத்தத்தை சொல்லலாம். அங்கே ஒரு பழமொழி சொல்லியிருந்தாங்க, சுத்தம் சோறு போடும்னு சொல்லிட்டு. இதுதான், சுத்தமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த பழமொழி வச்சு நமக்கு இந்த கொஷின் வந்து கேட்டாங்க. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 10 படிக்கிறோம். 10 படிச்சுட்டு கீழே படிக்கிறோம். பழமொழியோட சிறப்பு விரிவாக சொல்லுதல். நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். உடல் நலமே நமக்கு என்ன? உழைப்புக்கு அடிப்படை. அடுத்தது, உழைத்து தேடிய பொருளால் நம்ம என்னென்ன வந்து பெறுவேனா அப்படின்னு கேட்டாங்கன்னா உணவு, உடை, உறைவிடம். உணவு, உடை, உறைவிடம். 10க்கு பொருத்தமான தலைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 10க்கு நம்ம படித்து பார்க்குறோம். படித்து பார்த்தா என்ன தலைப்பு மேட்ச் ஆகுது அப்படின்னா சுத்தம்ன்ற தலைப்பு தான் நமக்கு வந்து மேட்ச் ஆகுது. ஓகேவா? இப்படி தான் என்ன பண்ணணும்? 10 படிக்கணும். கீழே நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் 10 படிக்கலாம் பாருங்கள். இயல்பாகவே தோன்றி மறையும் பொருட்கள் அவற்றின் இயக்கம், அவை இயங்கும் இடம், இயங்கும் காலம் அனைத்தும் ஒன்றின்று இயற்கை. இந்த டாப்பிக்கில் என்னென்னா இயற்கையை பற்றி சொல்கிறாங்க. என்னது? இயல்பாகவே தோன்றி மறையும் பொருட்கள் அவற்றின் இயக்கம், அவை இயங்கும் இடம், இயங்கும் காலம் அனைத்தும் ஒன்றிணைந்த இதுதான் என்ன அப்படின்னா இயற்கை. பனிப்படர்ந்த நீலமலைகள், பாடித்திரியும் பறவைகள், தனிச்சியாக சுற்றி திரியும் விலங்குகள், சலசலக்கும் ஓடைகள், ஆர்ப்பரித்து வீழும் அருவிகள், நீந்தும் மீன்கள், அலைவீசும் அழகிய கடல், கண் சிமிட்டும் விண்மீன்கள், தங்க ஓடமாய் தவழ்ந்து வரும் வெண்ணிலா, இவையெல்லாம் இயற்கை நமக்கு தந்த கொடைகள். ஓகேவா? இயற்கையின் அழகை கண்டு இன்புற்றால் மட்டுமே போதாது, அந்த அழகை நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் நமது தேவைக்காக மலைகள், காடுகள், விலங்குகள், பறவைகள் ஆகியவற்றை அழிச்சிடுறோம். நம்மளோட தேவைக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயற்கையை மலைகள், காடுகள், விலங்குகள் எல்லாத்தையும் அழிச்சிடுறோம். மேலும் நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். ஆனால் இயற்கை சமநிலை மாறி புவி வந்து வெப்பமாகுது. புவி வெப்பமடைவதால் காப்பது நமது கடமை. ஓகேவா? புவி வெப்பமடையாமல் காக்கிறது நம்மளோட கடமை. இயற்கையை பாதுகாத்தால் மட்டுமே நம்மையும் பாதுகாத்துக்க முடியும். சரிங்களா? மரங்களை வெட்டக்கூடாது, இயற்கையை வந்து பாதுகாக்கணும். இயற்கையை வந்து நம்ம சமநிலையாக வைக்கணும். புவி வெப்பமடைகிறத வந்து நம்ம தடுக்கணும். இதெல்லாமே நம்மளோட கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஓகே, நம்ம எதனை வந்து இதில் இயற்கை என்கிறோம் அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து கேட்குறாங்க.
சரியா? நம்ம எதை வந்து இயற்கை சொல்கிறோம்? இயல்பாகவே, இங்கே பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். எதை நம்ம இயற்கை சொல்கிறோம்? இயல்பாகவே தோன்றி மறையும் பொருட்கள், அவற்றின் இயக்கம், அவை இயங்கும் இடம், காலம் அனைத்தும் ஒன்றிணைந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இயற்கை. அப்போ இயற்கை என்னென்னு போட்டாச்சா? இது ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா, இயற்கை வர்ணிக்கும் சொற்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இயற்கையை வர்ணிக்கிறது என்ன சொற்கள் அப்படின்னா, இந்த அடுத்து செகண்ட் லைன்லேருந்து வரும். இது ஃபஸ்ட்டு, ஓகேவா? இது ஃபஸ்ட்டு. அடுத்து செகண்ட், இயற்கை வர்ணிக்கும் சொற்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பனி படர்ந்த நீலமலைகள், பாடி திரியும் பறவைகள், தனிச்சையாக சுற்றி திரியும் விலங்குகள், சலசலக்கும் ஓடகர், ஆள் பறந்து விழும் அருவிகள், நீந்தும் மீன்கள், அலைவீசும் அழகிய கடல், கண் சிமிட்டும் மின்மீன்கள், தங்க ஓடமாய் தவழ்ந்து வரும் வெண்ணிலா, இவையெல்லாம் இயற்கை நமக்கு தந்த கொடைகள். சரிங்களா? இதெல்லாமே இயற்கை வர்ணிக்கும் சொற்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது மூணாவது கேள்வி பாருங்கள். இயற்கையை நம்ம ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னா, இயற்கையை நம்ம ஏன் பாதுகாக்கணும்? இயற்கையின் அழகை கண்டு இன்புற்றால் இயற்கையை நம்ம ரசித்தா மட்டும் போதாது, அதோட அழகை நம்ம பாதுகாக்கணும். ஓகேவா? ஏன்னா புவி வெப்பமடைதல் தடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காடு, விலங்குகள், பறவைகள் இதெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம், அதெல்லாம் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பத்திக்கு பொருத்தமான தலைப்பு என்ன அப்படின்னா இயற்கை. இந்த பத்திக்கு பொருத்தமான தலைப்பு என்ன அப்படின்னா இயற்கை. சரிங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன? எதை நம்ம இயற்கைன்னு சொல்கிறோம்? தோன்றி மறையும் பொருட்கள், அதோட இயக்கம், அவை இயங்கும் இடம், இயங்கும் காலம், இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இயற்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, இயற்கை வர்ணிக்கும் சொற்கள்னா என்னென்னலாம் சேர்ந்தா வந்து இயற்கை அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன? பனிப்படர்ந்த நீலமலைகள், பாடி திரியும் பறவைகள், தனிச்சையாக சுற்றி திரியும் விலங்குகள், சலசலக்கும் ஓடைகள், ஆர்ப்பரித்து விழும் அருவிகள், நீந்தும் மீன்கள், அலைவீசும் அழகிய கடல், கண் சிமிட்டு மின்மீன்கள், தங்க ஓடமாய் தவழ்ந்து வரும் வெண்ணிலா, இதெல்லாம் தான் இயற்கையை வர்ணிக்கும் சொற்கள். அடுத்தது என்ன கேட்குறாங்க? இயற்கையை நம்ம ஏன் பாதுகாக்கணும்? இயற்கையின் அழகை கண்டு நம்ம ரசித்தா மட்டும் போடாது, கண்டிப்பாக வந்து நம்ம அதை பாதுகாக்கணும். மரங்களை வெட்டக்கூடாது, புவி வெப்பமடைதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பத்திக்கு பொருத்தமான தலைப்பு என்ன அப்படின்னா இயற்கை. பத்திக்கு பொருத்தமான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டாபிக் போகலாமா? அதே தான், இயற்கை தான் இது. அடுத்து பாருங்கள். காமராஜரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராஜர் கவனித்தார். ஊழியர் என்ன பண்ணுறாரு? அவர் தடுக்கிறாரு. சரிங்களா? காமராஜரோட வீட்டுக்குள்ளே ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் வந்து போகிறாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற காமராஜர் வீட்டில் ஒர்க் பண்ணுற ஊழியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போகிறத வந்து தடுக்கிறாங்க. உடனே அவர்களை உள்ளே அழைக்கிறாங்க. யார்? காமராஜர் வந்து உள்ளே அழைக்கிறாங்க. யாரை பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு என் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை, உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராஜர் கேட்டார். இல்லை, நாங்களாக தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் விட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் நாங்கள் வந்து படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதை கேட்டதும் மாறியபடியே சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, காமராஜர் வீட்டுக்கு ஒரு சிறுவனும் அவங்களோட தங்கையும் வந்து வராங்க. அப்படி வரும்போது அங்கே காமராஜர் வீட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு ஊழியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு. அதை பார்த்த காமராஜர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உள்ளே வாங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி, யாரை பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது, என் அண்ணனுக்கு வந்து தேர்வுக்கு பணம் கட்ட இல்லை, அம்மா கிட்ட வசதி இல்லை, உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்புனாங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பெல்லாம் போட்டு தான் எங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைகள் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே காமராஜர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. மறுநாள் குழந்தைகள் இருவருமே காமராஜரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை பற்றுச்சீட்டை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றார். அதனை கேட்ட காமராஜர் மனம் நெகிழ்ந்தார். சரிங்களா? அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பணம் கொடுக்குறாங்களே அந்த ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டிட்டு வந்து திருப்பி காமராஜர் கிட்ட காட்டுறாங்க, அம்மா கிட்டே காட்டுறாங்க. காமராஜர் மனம் வந்து நெகிழ்ந்தார், சந்தோஷமாக இருக்கார், அதான் வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதில் கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? காமராஜரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யார் அப்படின்னா, ஒரு சிறுவனும் சிறுமியும். ஒரு சிறுவனும் அவனோட தங்கையை தான் என்ன பண்ணாங்க, வீட்டுக்குள்ளே போக முயன்றாங்க. அடுத்தது, இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்நிகழ்வு சிறுவனோட குடும்பத்து ஏழ்மை பண்பை தான் விளக்குகிறது. என்னன்னா, அவன் ஏழ்மையாக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழ்மைன்னு சொல்லலாம், இல்லை நேர்மைன்னு சொல்லலாம். சரிங்களா? இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று ஏழ்மை, இல்லைனா நேர்மை. உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது, மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் எப்படி இருந்தது? காமராஜர் மனம் நெகிழ்ந்தார். மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் என்ன பண்ணார்? நெகிழ்ந்தார். சரி, ஓகே.
சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜர் வீட்டுக்கு வந்தார்? அண்ணனுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, அதனால காமராஜர் கிட்ட பணம் கேட்கறதுக்காக வந்தாங்க. சரிங்களா? காமராஜர் செய்த உதவி என்ன? காமராஜர் என்ன பண்ணுறாரு? பணம் கொடுத்து உதவி பண்ணுறாரு. சரிங்களா? காமராஜர் என்ன பண்ணுறாரு? பணம் கொடுத்து உதவி பண்ணுறாரு. சரி, ஓகே. காமராஜர் வீட்டில் நுழைய முயன்றவர்கள் யார்? ஒரு சிறுவன், சிறுமி. இந்நிகழ்வு சிறுவனோட குடும்பத்தை எப்பண்பு விளக்கிறது அப்படின்னு நீங்கள் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். ஏழ்மையா நேர்மையா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது, மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜரோட மனம் எப்படி இருக்குது? நெகிழ்ந்தார், சந்தோஷப்படுறாரு. அடுத்தது, சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜர் வீட்டுக்கு வந்தாங்க? அண்ணனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக, பணம் வாங்கிறதுக்காக வராங்க. காமராஜர் செய்த உதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகேவா? ஓகே. அடுத்த பேராகிராஃப் போலாமா? பத்தியை படித்து என்ன சொல்கிறாங்க இதில் அப்படின்னா, பத்தியை படிச்சுட்டு நம்மளை வந்து கொஷின் வந்து அமைக்க சொல்கிறாங்க. நம்மளை வந்து கொஷின் அமைக்க சொல்கிறாங்க. அமைக்கலாமா? முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான். அங்கு செவலை என்ற காளை இருந்தது. ஓகேவா? முகிலன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பொங்கல் கொண்டாட தாத்தா வீட்டுக்கு போகிறான். அங்கே ஒரு செவலைக்காளை இருக்குது. அந்த செவலைக்காளையை வந்து பார்த்திங்கன்னா முகிலனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த செவலைக்காளையை முகிலனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அந்த செவலைக்காளைக்கு பார்த்திங்கன்னா டெய்லியுமே தீவனம் வைப்பான். வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டத்தில் இருக்கிற காய்களை பிச்சுட்டு வந்து தாத்தாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். அவன் தாத்தா பாட்டியோடு சந்தோஷமாக என்ன பண்ணுறான் அப்படின்னா பொங்கலை வந்து கொண்டாடுறான். நம்ம கேள்வி எப்படிலாம் கேட்கலாம், எப்படி வந்து இந்த பத்திக்கு ஏற்ற வினா வந்து அமைக்கலான்னு பாருங்கள். முகிலன் யார் வீட்டுக்கு சென்றான்? சரி, முகிலன் அவங்க தாத்தா வீட்டுக்கு போனான். சரிங்க. அங்கு என்ன காளை இருந்தது? சரிங்களா? அங்கு என்ன காளை இருந்தது அப்படின்னா அங்கு செவலை காளை இருந்தது. அங்கு என்ன காளை இருந்ததுன்னு சொல்லி கொஸ்டினை கேட்கலாமா? அங்கு என்ன காளை இருந்ததுன்னு சொல்லி நம்ம கொஸ்டினை வந்து கேட்கலாம். அங்கு என்ன காளை இருந்ததுன்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது, அக்காளையை முகிலனுக்கு பிடிக்கும். நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? எந்த காளையை முகிலனுக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்போ செவலை காளையை தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த காளையை முகிலனுக்கு பிடிக்கும்? இதெல்லாம் கொஸ்டின்லாம் நாமளே அமைக்கிறது தான். எந்த காளையை நம்ம முகிலனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடுத்தது பாருங்கள், வீட்டுக்கு பின்னாடி இருக்க காய்கறிகளை பறித்து அவங்க தாத்தாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி சொன்னாங்களா? அப்போ நம்ம என்ன கேள்வி கேட்கலாம்? வீட்டிற்கு பின்புறம் உள்ள காய்கறிகளை பறித்து யாருக்கு உதவினான் அப்படின்னா நம்ம கேள்வி வந்து கேட்கலாம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள காய்கறிகளை பறித்து யாருக்கு உதவினார் அப்படின்னா நம்ம கேள்வி கேட்டோம்னா வீட்டிற்கு பின்புறம் உள்ள காய்கறிகளை பறித்து அவன் தாத்தாவிற்கு உதவினான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். அடுத்தது, முகிலன் யாரோடு வந்து மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாடினான் அப்படின்னா முகிலன் யாரோடு? அவங்க தாத்தா பாட்டியோடு தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாடினான். ஓகேவா? இதெல்லாமே நம்மளே கொஸ்டின்ஸ் வந்து அமைக்கிறது தான். முகிலன் பொங்கல் விழாவிற்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு சென்றான். கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? முகிலன் யார் வீட்டுக்கு வந்து போனால். அடுத்தது எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? அங்கே என்ன காளை வந்து இருந்துச்சுன்னா செவலைக்காளை இருந்துச்சு. அடுத்தது, அக்காளை முகிலனுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த காளை வந்து முகிலனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா செவலைக்காளை முகிலனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு டெய்லி தீவனம் வைப்பா. சரி, ஓகே. வீட்டுக்கு பின்புறம் உள்ள காய்கறிகளை பறித்து யாருக்கு உதவினான் அப்படின்னா அவங்க தாத்தா பாட்டிக்கு உதவினான். ஓகேவா? அடுத்தது, யாரோடு மகிழ்ச்சியாக இருந்தான் பொங்கல் விழாவில் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? தாத்தா பாட்டியோட மகிழ்ச்சியாக வந்து பொங்கல் விழா வந்து கொண்டாடினான். நீங்களே இதில் வந்து கொஸ்டின் அமைக்கிறது தான். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. சரி, ஓகேவா? எப்படி வேணாலும் கேட்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஒன் டைம் ரீகால் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்தது பாருங்க, பத்தியை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. அரசர் ஒருவர் தம் மக்களிடம் அமைதி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு என்பதை விளக்கும் வகையில் ஓவியமாக வரைந்து கொடுப்பவர்களுக்கு மிக சிறந்த பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்தார். அரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மக்கள்கிட்ட அமைதினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அமைதியை நீங்கள் என்ன பண்ணணும்? ஓவியமாக வந்து வரைஞ்சி கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு பரிசு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஓவியங்களை வரைஞ்சிட்டு வந்து அரண்மனையில் வந்து கொடுக்குறாங்க. அரசர் ஒவ்வொரு ஓவியமாக பார்த்துக்கிட்டே வந்து வராரு. அழகிய மலையின் அடிவாரத்தில் ஒரு ஏரி இருப்பது போல ஓவியம் ஒன்று இருந்துச்சு. அது மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. பார்த்த உடனே பறிக்க தூண்டும் வகையில் மலர்களின் ஓவியம் ஒன்று இருந்தது. இப்படி ஒவ்வொரு அமைதியை தங்களுக்கு தோன்றியபடி ஓவியத்தில் வெளிப்படுத்தி இருந்தனர். ஒரு ஓவியத்தில் ஒரு மலைமேல் இருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியின் படம் வரையப்பட்டிருந்தது. அதிலேயே இடியோடு மழை கொட்டி கொண்டிருந்தது. சற்று உற்று பார்த்தார், அருவியின் கீழே இருந்த மரம் ஒன்றில் பறவை கூட்டில் பறவை ஒன்று தனது குஞ்சுகளோடு இருந்தது. இந்த ஓவியத்தை வரைந்தது யார் என்று அரசர் கேட்டார். அந்த ஓவியர் வந்தார். இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர். அந்த ஓவியர், மன்னா, பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அன்று. இவையெல்லாம் இருக்கும் இடத்தில் இருந்தும் கலங்காமலும் தன்னை எதுவும் பாதிக்க விடாமலும் உங்களுக்குள் அமைதியாக இருப்பதே அமைதி என்று சொன்னார்.
இந்த கதையில் என்ன அப்படின்னா ஒரு பத்தியை படிச்சுட்டு நமக்கு கீழே கொஷின் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வந்து வினாக்களுக்கு விடையளிக்கணும். இதில் ஒன்றுமே இல்லை. அரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அமைதியை வந்து என்ன அப்படின்னு கேட்குறாரு. அந்த அமைதிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவியமாக வரைஞ்சிட்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓவியம் வந்து வரைஞ்சிட்டு வந்து காட்டுவாங்க. ஒருத்தர் எப்படி ஓவியம் வந்து வரைஞ்சிட்டு வர்றாருன்னா ஒரு மலை இருக்குது, அந்த மலை அடிவாரத்தில் என்னது ஒரு ஏரி இருக்கிறது மாதிரி ஓவியம் வரைஞ்சிட்டு வருது. இது ரொம்ப நல்லாயிருக்கு, பார்த்த உடனே வந்து கண்ணை கவர்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியத்தில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மலை மேலே தண்ணி அருவி வந்து கொட்டுற மாதிரி, அதில் பார்த்தீங்கன்னா இடி மழைலாம் வந்து கொட்டிகிட்டு இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் உத்து பார்த்தோம் அப்படின்னா கீழே மரம்லாம் வந்து இருக்கும். பறவை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கூட்டில் வந்து உட்காந்துருக்கு, குஞ்சுகளோடு கத்திக்கிட்டு சவுண்டு போட்டு உட்காந்துருக்கு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஓவியத்தை வந்து வரைஞ்சது யார், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அரசரை வந்து கேட்குறாரு. அந்த ஓவியர் வந்து வந்தார். இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, மன்னா, பிரச்சனையும் போராட்டம் ஆரவாரம் இல்லாத இடத்துல இருக்கிறதா என்ன அப்படின்னா அமைதி. பிரச்சனை ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் எங்கள் இல்லாமலாம் இருக்குதோ அதுதான் வந்து நமக்கு அமைதி அன்று. இவை எல்லாம் இருக்கும் இடத்தில் இருந்தும் எதற்கு கலங்காமலும் தன்னை எதுவும் பாதிக்க விடாமலும் உங்களுக்குள் அமைதியாக இருப்பதே உண்மையான அமைதி. சரிங்களா? பிரச்சனை ஆரவாரம் இல்லாத இடத்துல இருக்கிறத விட்டுட்டு எல்லாமே இருந்தும் நம்ம அதை கண்டுக்காமல் இருக்கணும், பாதிக்க விடாமலும் நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து அமைதியாக இருக்கணும். அதுதான் என்ன சொல்கிறார் அப்படின்னா அமைதி அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, நம்ம கேள்வி வந்து பார்க்கலாம். அமைதி என்றவுடன் உங்கள் மனதுக்குள் தோன்றுவது என்ன? அமைதினா என்ன? நம்ம டென்ஷன் ஆகாமல் இருக்கணும், ஒரு நல்ல பிளேஸில் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு அமைதினா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மனசில் அமைதினா என்னன்னு சொல்லி டக்குன்னு என்ன ஞாபகம் வருதோ உங்களுக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதையில் அமைதி எங்கே இருப்பதாக கூறப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் அமைதி எங்கே இருப்பதாக கூறப்படுகிறது அப்படின்னா அதை நான் சொன்னேன் இல்லையா, மன்னா, பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரம் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி கிடையாது. இவை எல்லாம் இருக்கும் இடத்துல இருந்தும் எதற்கும் வந்து நம்ம கலங்கக்கூடாது, தன்னை எதுவும் பாதிக்க விடாமலும் உங்களுக்குள் அமைதியாக இருப்பது தான் உண்மையான அமைதி அப்படின்னு சொல்லி இங்கே லாஸ்ட் பேராகிராஃபில் வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், மன்னா, பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரம் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி என்று, இவை எல்லாம் இருக்கும் இடத்தில் இருந்தும் எதற்கும் கலங்காமலும் தன்னை எதுவும் பாதிக்க விடாமலும் உண்மையாக இருக்கிறதா இதில் வந்து அமைதியாக வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த ஓவிய போட்டியில் பங்கு பெற்றிருந்தால் என்ன ஓவியம் வரைஞ்சிருப்பீங்க? சரி, நீங்கள் இந்த ஓவிய போட்டியில் பங்கு பெற்றிருந்தால் நீங்கள் என்ன ஓவியம் வரைஞ்சிருப்பீங்க? உங்களுக்கு தோன்றதை கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இக்கதைக்கு பொருத்தமான தலைப்பு என்ன அப்படின்னா ஓவியம் தான். இந்த கதைக்கு பொருத்தமான தலைப்பு என்ன? ஓவியம். ஓகேவா? சரி, ஓகே. இதில் ஒன்றுமே இல்லை, ஒரு ஓவியத்தை வரைஞ்சி மன்னர் வந்து அமைதியாக இருக்க ஓவியத்தை வந்து வரைஞ்சிட்டு வந்து காட்ட சொல்கிறாரு. நிறைய பேர் நிறைய ஓவியம் வந்து வரைஞ்சிட்டு வராங்க. அமைதினா என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் வேறு இடத்துல போய் இருந்தோம் அப்படின்னா அது அமைதி கிடையாது. எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து தைரியமாக பாதிக்கப்படாமல் அதே இடத்துல இருந்து ஃபேஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா உண்மையான அமைதி அப்படின்னு சொல்லி இந்த கதையில் வந்து சொல்ல வராங்க. இந்த கதைக்கு பொருத்தமான டாபிக் என்ன அப்படின்னா அமைதி. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். சாலை விபத்துக்களை தவிர்க்க சாலை விதிகளை அறிந்தோ ஒவ்வொருவரும் வாகனங்களை வந்து ஓட்டணும். ஓகேங்களா? விபத்து வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சாலை விதிகளை வந்து தெரிஞ்சு நம்ம வாகனத்தை வந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாலையில் வாகனங்களை இடதுபுறமாக செலுத்த வேண்டும். சரிங்களா? இடதுபுறமாக தான் போகணும். இருவழிச்சாலையின் மையத்தை விட்டு போடப்பட்டுள்ள வெள்ளைக்கோடு இரு போக்குவரத்துக்காக சாலை சரி சமமாக பிரிக்கப்பட்டுள்ளதை குறிக்கும். சரிங்களா? வெள்ளைக்கோடு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, வாகனங்களை முந்துவதற்கு கோட்டுக்கு வலது பக்கம் உள்ள சாலையை பயன்படுத்தி கொள்ள அனுமதி உண்டு. இருவழிச்சாலையின் மையத்தில் தொடர்ச்சியாக வெள்ளை அல்லது மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு வலப்பக்க சாலையை பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? நீங்கள் யாராவது முந்தணும் அப்படின்னா இருவழிச்சாலையில் வெள்ளை இல்லை மஞ்சள் கோடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வலப்பக்க சாலையை யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. இரட்டை மஞ்சள் கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா முந்துவதற்கு எக்காரணம் கொண்டும் வலது பக்க சாலையும் யூஸ் பண்ணக்கூடாது. ரெட்டை மஞ்சள் கோடு போட்டிருந்தாலும் வலப்பக்க சாலையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வெள்ளை இல்லை மஞ்சள் கோடு போட்டிருந்தாலும் என்ன சொல்கிறாங்க? வலப்பக்க சாலையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஒரு வழி பாதை என்று குறிப்பிட்டுள்ள சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திசையில் மட்டுமே வாகனங்களை செலுத்த வேண்டும். ஒரு வழி பாதைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதில் மட்டும்தான் வாகனங்கள் வந்து ஓட்டிகிட்டு போகணுன்றாங்க. தடக்கோடுகள் இடப்பட்டுள்ள சாலையில் தடத்தின் உள்ளேயும் வாகனங்களை செலுத்த வேண்டும். வாகனத்தை பின்தொடரும் போது மிகவும் நெருக்கமாக ஒரு வாகனம் முன்னாடி போயிட்டுருக்கு அப்படின்னா பின்னாடி நீங்கள் வந்து ரொம்ப டச்சில் வந்து போகக்கூடாதுன்றாங்க. திரும்பும்போது சைகை காட்ட அடையாள விளக்கை ஒளிர செய்ய வேண்டும். நீங்கள் அப்படி கட் பண்ணுறீங்க, டேர்ன் ஆகுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? அடையாள விளக்கை வந்து ஒளிர செய்ய வேண்டும். அடுத்தது கொஷின்ஸ் பாருங்கள். சாலையின் எந்த பக்கமாக வாகனங்களை செலுத்த வேண்டும் அப்படின்னா சாலையில் நம்ம என்ன சொன்னாங்க? இடதுபுறமாக தான் என்ன சொன்னாங்க? வாகனங்களை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாலையில் எந்த பக்கமாக வாகனங்களை செலுத்தணும்? இடதுபுறமாக வாகனங்களை செலுத்தணும். விட்டு போடப்படும் வெள்ளைக்கோடுகள் எதனை குறிக்கும்? நான் சொன்னேன் இல்லையா, வெள்ளைக்கோடுகள் எதனை குறிக்கும் அப்படின்னா ரெண்டு போக்குவரத்துக்கு சாலை சரிசமமாக பிரிக்கப்பட்டுள்ளதை குறிக்கும்.
வெள்ளைக்கோடு எது குறிக்கும்? 2 போக்குவரத்து இருக்குது அப்படின்னா சாலை சரிசமமாக பிரிக்கப்பட்டுள்ளதை தான் இந்த வெள்ளைக்கோடு வந்து குறிக்கும். அடுத்தது, எந்த கோட்டை தாண்டி வாகனங்களை முந்தி செல்ல அனுமதி இல்லை அப்படின்னா ரெண்டு மஞ்சள் கோடு வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை தாண்டி போகிறதுக்கு நமக்கு அனுமதி வந்து கிடையாது. 2 மஞ்சள் கோடுகள் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை தாண்டி போகிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. சரி, ஒரு வழி பாதைனா என்ன அப்படின்னா, ஒரு வழி பாதைனா என்ன அப்படின்னா சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திசையில் மட்டுமே வாகனங்கள் வந்து செலுத்தணும். அந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தடக்கோடுகள் இடப்பட்டுள்ள சாலை தடத்தின் உள்ளேயும் வாகனங்களை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, வாகனங்களை பின்தொடர்வதற்கான முறையை கூறுக. சரிங்களா, என்ன வாகனத்தை நம்ம பின்தொடரும் போது ரொம்ப கிட்ட பின்தொடரக்கூடாது. சரிங்களா, திரும்பும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைட் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவ்வளோதான். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, சாலையின் எந்த பக்கமாக வாகனங்களை செலுத்தணும்? இடதுபுறமாக வாகனங்களை வந்து செலுத்தணும். விட்டு விட்டு போடப்படும் வெள்ளைக்கோடு எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 போக்குவரத்துக்கு சாலை வந்து சரிசமமாக பிரிக்கப்பட்டுறதை குறிக்கிறது தான் என்ன அப்படின்னா விட்டு விட்டு போடப்படும் வெள்ளைக்கோடுகள். எந்த கோட்டை தாண்டி வாகனங்களை முந்தி செல்ல அனுமதி இல்லை அப்படின்னா 2 மஞ்சள் கோட்டுகளை தாண்டி வாகனங்களை முந்தி செல்ல அனுமதி இல்லை. ஒரு வழி பாதை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வழி பாதைன்னா என்ன, சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திசையில் மட்டும்தான் வாகனங்களை வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தடக்கோடுகள் இடப்பட்டுள்ள சாலையில் தடத்தின் உள்ளேயும் வாகனங்களை செலுத்தணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அடுத்தது, வாகனங்களை பின்தொடரணும்னா ஒன்று இடிச்சு டக்கு கிட்ட இருக்க மாதிரி போகக்கூடாது. ஏதாவது நீங்கள் லெஃப்ட் இல்லை ரைட் கட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், லைட்டை வந்து போட்டு காமிக்கணும் அடுத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேராகிராஃபில் அவ்வளோதான். ஓகேவா, நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். இதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. தமிழக மாட்டினங்களின் தாயினம் என்று அழைக்கப்படுகிறது காங்கேயம். தென்னிந்தியாவோட அடையாள சின்னமும் என்னதான் காங்கேய மாடுகள் தான். தமிழ்நாட்டோட தாயினமும் என்னதான் காங்கேய மாடுகள் தான். சரிங்களா, இது பிறக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா ரெட் கலரில் வந்து இருக்கும். 6 மாதம் கழிச்சு பிறகு சாம்பல் நிறத்துக்கு வந்துடும். பிறக்கும் போது ரெட் கலரில் இருக்குமா, அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு சாம்பல் நிறத்துக்கு வந்து வந்துருமா. சரிங்களா, பசுக்கள் சாம்பல் அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கின்றன. என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்னா பசுக்கள் வந்து சாம்பல் நிறத்தில் இல்லைன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கும். விடுக்கான தோற்றத்துக்கு பெயர் பெற்ற காங்கேயம் இனக்காளைகள் ஏறு தழுவுதலுக்கு புகழ் பெற்றவை. எதுக்கு இந்த காளைகள் வந்து புகழ் பெற்றது இந்த காங்கேயம் காளைகள் அப்படின்னா ஏறு தழுவுவதற்கு, அத்துடன் ஏர் உழுவதற்கும் வண்டி இழுப்பதற்கும் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேவா, தென்னிந்தியாவோட அடையாள சின்னம், தமிழ்நாட்டோட அடையாள தாயினம் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்க, காங்கேய மாட்டை வந்து சொல்கிறாங்க. அது பிறக்கும் போது வந்து ரெட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறத்தில் வந்து 6 மாதம் கழிச்சு சாம்பல் நிறத்தில் வந்து மாறிடும். பசுக்கள் வந்து சாம்பல் நிறத்தில் இல்லைன்னா வெள்ளை நிறத்தில் வந்து இருக்கும். சரிங்களா, இது வந்து எதுக்கு ஏறு தழுவுதல் நிகழ்வுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஏறு உழுவதற்கும் வண்டி ஓட்டுறதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இந்த கடுமையாக உழைக்கக்கூடிய காங்கேய மாடுகள் எங்கேருந்து வாங்கிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா எங்கே வாங்கிட்டு போகிறாங்கன்னா கேரளம், கர்நாடகம், ஆந்திரம், அதுக்கப்புறம் இந்த மாநிலத்தில் விரும்பி வாங்கி செல்லப்படுகின்றன. இலங்கை, பிரேசில், பிலிப்பைன்ஸ், மலேசியா ஆகிய நாடுகளும் எங்கெங்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க பாருங்கள். இலங்கை, பிரேசில், பிலிப்பைன்ஸ், மலேசியா ஆகிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கரூர், அமராவதி ஆற்றங்கரை துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த கிமு 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேரர் கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, சேரர் கால நாணயங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. எல்லாமே அதுதான். மிடுக்கு தோற்றத்தினும் ஏறுதழுவதற்கும் பெயர் பெற்றவை என்னது, இந்த காங்கேயம் மாடுகள் தான். தமிழக மாட்டினங்களின் தாயினமும் இந்த காங்கேயம் காளைகள் தான். பிற மாநிலத்தை விரும்பி வாங்கி செல்கின்ற காளை இனமும் என்னது, இந்த காங்கேய மாடுகள் தான். மேற்கண்ட பத்தி எதை சொல்கிறதுனாலும் இந்த காங்கேய மாடுகளை பற்றி தான் என்ன சொல்கிறாங்க, இந்த பத்தியில் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, சரி ஓகே, அவ்வளோதான்ப்பா. இதில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போயிடலாம். ஏன்னா நம்ம நிறைய பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்போம். ஓகேவா, பார்க்கலாமா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாமா? வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் திறன்லேருந்து நமக்கு வந்து அழகு 5லேருந்து நமக்கு எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா 15 கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட பத்தியிலேருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான வழியை நம்மளால் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மொத்தம் 206 கொஷின்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஒரு கொஷின்ஸாக வந்து பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பத்தி கொடுத்துருவாங்க. எப்பயும் போலதாப்பா ஒரு பத்தி வந்து கொடுத்துருவாங்க. அந்த பத்தியை நம்ம என்ன பண்ணணும், படித்து பார்த்து கீழே வந்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா, கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலோட உறுப்புகள். கப்பலில் நிறைய உறுப்புகள் இருக்குது. அதோட உறுப்புகள் என்னென்னு சொல்கிறா பாருங்க. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் இதெல்லாமே கப்பலோட உறுப்புகள். சரி, கப்பலின் முதன்மையான உறுப்பு என்ன அப்படின்னா அடிமரத்தை வந்து சொல்கிறாங்க. குறுக்கு மரத்தை பருமல்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, முதன்மையான உறுப்புனா அடிமரம், அதில் குறுக்கு மரம் அப்படின்னா பருமல் சொல்லி சொல்கிறாங்க. கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான். கப்பலை வந்து கரெக்டான திசையில் வந்து போகணும் அப்படின்னா சுக்கான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கப்பலை நிலையாக ஒரு இடத்துல நிலைத்து வைக்க நங்கூரம் வந்து யூஸ் பண்ணாங்க. ஒரு இடத்துல நம்ம கப்பலை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணி வைக்கணும், இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னா நங்கூரம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அடுத்தது திருப்பறத்துக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க, சுக்கான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு நங்கூரம் யூஸ் பண்ணுறாங்க.
சமுக்கு என்ற ஒரு கருவியும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்ற கப்பல் சரித்திரம் வந்து சொல்கிறாங்க. சமுக்குன்ற கருவி வந்து யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எதில் சொல்கிறாங்கன்னு கேட்பாங்க, கப்பல் சரித்திரத்தில் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. முதன்மையான உறுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா எறா, குறுக்கு மரத்தை பருமல்னு சொல்லுவாங்க. கப்பலை கரெக்டான திசையில் போக வைக்கிறதுக்கு சுக்கான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கப்பலை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு நங்கூரம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? சமுக்குன்ற ஒரு கருவி இருந்ததுன்னு சொல்லி கப்பல் சாத்திரத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதை தான் வந்து கேள்வியை கேட்டிருப்பாங்க பாருங்கள். கப்பலின் முதன்மையான உறுப்பு ஓகேவா, முதன்மையான உறுப்பு அடிமரத்தோட பேர் என்ன அப்படின்னா எறான்னு சொல்லி பார்த்தோமா. ஓகே, ரைட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்பதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி. உரிய திசையில் திருப்பணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், சுக்கான் வந்து யூஸ் பண்ணோமா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு அப்படின்னா, நிறுத்தி வைக்கணும்னா நங்கூரம் வந்து யூஸ் பண்ணுவோம். நிறுத்தி வைக்க நங்கூரம் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கப்பலோட குறுக்கு மரத்தோட பெயர் என்ன அப்படின்னா பருமல். குறுக்கு மரத்தோட பெயர் என்ன அப்படின்னா பருமல். கப்பலில் பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாக கப்பல் சரித்திரம் நூல் கப்பலில் ஒரு வந்து யூஸ் பண்ணோம் இல்லையா, அது என்ன இருக்குது, சமுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், கப்பலில் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த பேராகிராஃப் நல்லா படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இதில் அப்படியே கொஸ்டினே கேட்குறாங்க. ஒவ்வொரு லைனும் கப்பல்களில் என்னென்ன உறுப்பு இருந்துச்சுன்னு தெரியும். அடிமரம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பருமலை குறுக்கு மரம் சொன்னாங்க. திருப்பறத்துக்கு என்ன யூஸ் பண்ணாங்க, ஒரே திசையில் செலுத்துறதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க, சரி சமுக்குன்ற கருவி எதுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க கப்பலில் அப்படின்னு சொல்லி இதையே அப்படியே ஒவ்வொரு லைன்லேருந்து ஒவ்வொரு கேள்வியை வந்து கேட்டுட்டாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம செகண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க பாருங்கள். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் இருக்குது. சரிங்களா? தாமிரபரணி மேற்கு கிளையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் சொல்கிறாங்க. பாளையங்கோட்டில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் நகரத்தை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, தாமிரபரணி ஆற்றுல மேற்கு கரையில் திருநெல்வேலி இருக்கான், கிழக்கு கரையில் பாளையங்கோட்டை இருக்கான். இந்த ரெண்டு நகரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாளையங்கோட்டையில் கல்வி நிறுவனங்கள் வந்து இருக்கிறதுனால தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னாலே நீங்கள் என்ன சொல்லலாம், பாளையங்கோட்டை அப்படின்னு சொல்லலாம். அந்த கேள்விக்கான ஆன்சர் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம். இங்கே பாருங்கள், தாமிரபரணி ஆற்றில் மேற்கு கரையில் என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னா மேற்கு கரையில் திருநெல்வேலி இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா திருநெல்வேலி. ஓகேவா? திருநெல்வேலி. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், பாளையங்கோட்டை தாமிரபரணி டேஸ் கரையில் அமைஞ்சதுன்னா, தாமிரபரணி எந்த கரையில் அமைஞ்சதுன்னா கிழக்கு கரையில் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை என்னென்னா கல்வி நிலையங்கள். கல்வி நிலையங்கள் தான் என்ன இருக்குது, பாளையங்கோட்டையில் வந்து அதிகமாக வந்து இருக்குது. இரட்டை நகரங்கள்லாம் என்ன, திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் என்ன சொல்கிறாங்க, இரட்டை நகரங்கள். திருநெல்வேலியும் பாளையங்கோட்டைன்னு என்ன சொன்னாங்க, இரட்டை நகரங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் என்ன பண்ணும், ஒரு பேராகிராஃப் படிக்கிறோம், கீழே நம்ம ஆன்சர் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்த கேள்வி பார்க்கலாம். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடல் நூல்கள் மட்டும் போதாது. சரிங்களா? நம்ம உலக அறிவு பெறணும் அப்படின்னா படித்தா மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்கணும். நிறைய துறை சார்ந்த நூல்களை நம்ம தேடி படிக்கணும். அதற்கு துணை புரியவன நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், உட்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகமாகும். இதை தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர் ஆகும். இதோட பரப்பளவு எத்தனை ஏக்கர், 8 ஏக்கர் ஆகும் சொல்கிறாங்க. பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் அப்படின்னா பாருங்கள் நூலகம். பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் எங்கே கிடைக்குது அப்படின்னா நூலகத்தில் தான் வந்து நமக்கு நிறைய நூல்கள் வந்து கிடைக்கும். அடுத்தது கிராமங்களில் இயங்கும் நூலகம் அப்படின்னா ஊர்ப்புற நூலகம். கிராமங்களில் என்ன நூலகம் வந்து இயங்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் ஊர்ப்புற நூலகம். இங்கே பாருங்கள் என்னென்ன நூலகம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், கிராமங்களில் ஊர்ப்புற நூலகம் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட பரப்பளவு அப்படின்னா 8 ஏக்கர். எத்தனை பரப்பளவு வந்து 8 ஏக்கர் 8 அடுக்குகளை வந்து கொண்டது சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில். அடுத்தது அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவில் எத்தனாவது பெரிய நூலகம் அப்படின்னா 2வது நூலகம். ஆசியாவிலே 2வது மிகப்பெரிய நூலகம் தான் அண்ணா நூற்றாண்டு நூலகம். சரிங்களா? அடுத்தது நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது அப்படின்னா நூல் கூட்டலாகம் சொல்லி நம்ம பிரிக்கலாம். நூலகத்தை எப்படி பிரிக்கலாம், நூல் கூட்டலாகம். இது நம்ம பிரித்தலுக்கு வச்சு தான் நம்ம வந்து போடணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பத்தி கொடுத்துட்டாங்க. பத்தி கொடுத்துட்டு நம்மளை கீழே ஆன்சர் அதே மாதிரி தான். 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களோட பங்கு மகத்தானது. அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றொரு வைரம். யார், மயில்சாமி அண்ணாதுரை. தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் சிவன். இஸ்ரோவின் 9வது தலைவர். இஸ்ரோவோட 9வது, இது வந்து நீங்கள் 10th புக்லேயே படிப்பீங்க. சரிங்களா? தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் சிவன், இஸ்ரோவின் 9வது தலைவர். இந்த பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர். இன்னும் சிறப்புகளுக்கு உரியவர். 2015ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி இஸ்ரோ தலைவராக வந்து பொறுப்பேற்றிருக்காரு. சரியா?
20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மகத்தானது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழரோட பங்கு மகத்தானது. இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் ஆய்வுத்துறையில் யாருடைய பங்கு மகத்தானது? தமிழரோட பங்கு மகத்தானது. ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் தான் யார்? சிவன். பாருங்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த சிவன். இவர் இஸ்ரோவோட 9வது தலைவர். ஓகேவா? அடுத்தது இஸ்ரோவின் 9வது தலைவர் யார்? சிவன். இப்போ தான் பார்த்தோமா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட சுருக்கம் ISRO. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட சுருக்கம் என்ன? ISRO. ஓகேவா? அங்கே கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே படிக்கிறோம், இங்கே வந்து ஆன்சர் போட போகிறோம். எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்தார் அப்படின்னா 2015 வந்து இருந்திருப்பார். எந்த வருஷம் வந்து இருந்தார் அப்படின்னா இங்கே பாருங்கள் 2015 வந்து இருந்திருப்பார். இங்கே பாருங்கள் 2015 அவர் வந்து இருந்திருப்பார். 2015 அவர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தோட நிறுவனராக வந்து இயக்குநராக வந்து இருந்திருப்பார். சரி, ஓகே கைஸ், இப்போ ஒரு வீடியோஸ் வந்து பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் பார்ட் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.